இந்த கண்ணுக்குட்டி பேரு இந்த மாடு பக்கத்துல கண்ணுக்குட்டி பேரு செந்தில் முருகன். ஓ, கண்ணுக்குட்டி பேரா? ஆமா. யார் வச்சது? நாங்க. பார்வதி. அந்த மாடு பேர் ராணி. அந்த மாடு பாரு சார், அது சக்தி. சக்தி. இவங்கெல்லாம் தான் அந்த மாட்டு பண்ணையோட ஹீரோயினிஸ். இவர் திருமணம்லாம் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து இவரோட மனைவியும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தான். அப்போ அவங்களோட விருப்பம், இவரோட விருப்பமும் இவரோட மனைவி விருப்பமும் எங்கள் வாழ்க்கை வந்து இந்த பிள்ளைங்களுக்காக நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம். அவருக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து பயங்கர சந்தோஷம். இன்ஃபேக்ட் அவர் ஒரு யூடியூப் சேனலில் யூடியூபர் வேறு. அவர் என்ன யூடியூப் ஆனந்தராஜும் மெயின்டைன் பண்ணுறீங்க? இயற்கை உழவன். ஓ, இயற்கை உழவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலும் அவர் வச்சிருக்காரு. அதில் வந்து இங்கே என்னென்னா இயற்கை முறையில் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுறாரு. அவங்க மனைவி வந்து ஒரு வீல் சேர் யூஸர் தான். அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுல அலாதி விருப்பம் அவங்களுக்கு. அப்போ அதனால் அவங்களுக்கு மாண்டிசரி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு டீச்சராகவே நம்ம ஸ்கூலில் ரெக்ரூட் பண்ணி இங்கேயும் அவங்களும் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இவர் வந்து ஃபார்ம் ட்ரைனிங் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அனிமல்ஸோடு இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம சொல்கிறது வந்து ஆசீர்வாதம் தான் நினைக்கிறோம். நம்ம இப்போ அருண்குமார் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, உங்ககிட்ட நம்ம தவிடெல்லாம் காமிச்சிருந்தோம் இல்லையா? அவர் வந்து பயங்கர வயலண்ட்டான ஒரு ஆள். இங்கே வந்து அவர் சமாளிக்கவே முடியாது. ஆமாம். இப்போ அவரோட தெரப்பிஸ்ட் யாருன்னு என்ன கேட்டிங்கன்னா இவங்க தான் அவங்களோட தெரப்பிஸ்ட்டு. அதுதாங்க உண்மை. எப்போ அவர் மாடோட இன்ட்ராக்ட் பண்ணி மாடை பார்த்துக்க ஆரம்பித்தாரோ அவரோட கோவம்லாம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. அப்போ மாட்டுக்கு தீனி வைக்கணும், மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் அவர் மாட்டு டாக்டரோட நம்பர் தெரியும், நம்ம வெட்னரியோட நம்பர் தெரியும். நம்மளாம் கேட்க மாட்டார். கடற்கன்னு ஃபோன் அடிச்சு மாட்டுக்கு உடம்பு சரியில்லை உடனே வாங்கிட்டு டாக்டருக்கு ஃபோன் அடிச்சிருவார். டீ நீங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா, இவர் டீ எங்கே சாப்பிட்றாங்கன்னே காலையில் இங்கே வந்துடுவார். என்னடா இருந்து ஏன்டா இங்கே வந்து டீ சாப்பிட்றேன்? அது என் மாடு கோச்சிக்கும், நீ மட்டும் தனியாக போய் சாப்பிட்றிய, என் கூட வந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து பேசுவார். அது வந்து இந்த மாட்டுக்கெலாம் நான் தான் அண்ணன். ஆமாம். அப்படி சொல்ல நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா சொல்ல, இந்த மாட்டுக்கெலாம் நான் தான் அண்ணன், நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு பாசமாக. ஆமாம் வாங்க, இது எங்களோட ஒரு சின்ன கோழி பண்ணை. தெரிஞ்சு வாங்க. ஆனால் பார்க்க தான் சார் ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. நாட்டு கோழியிலேருந்து இயற்கை விவசாயம் எல்லாம் பிச்சு உதறீங்களே. இது வந்து முக்கியமாக அது ஒரு பயிற்சிக்காக தான் நம்ம ஆரம்பித்தோம். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கோழியை நம்ம எப்படி கோழி வளர்ப்பும் கற்றுத்தரணும் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி வந்து இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. இதில் நம்ம நிறைய நன்மைகளும் இருக்குது. இப்போ நம்ம அந்த காய்கறி நம்ம உணவுக்கு போக மிச்சம் நம்ம வெட்டி போடுவாங்க இல்லைங்களா, அந்த காய்கறிலாம் எடுத்து வந்து இங்கே போட்டுருவாங்க. நம்ம சாப்பிட்டு போன மிச்சம் இருக்கிற சாப்பாடு எடுத்து வந்து போட்டுருவாங்க. எதுவுமே இங்கே வந்து வேஸ்ட்னே நீங்கள் சொல்லவே முடியாது. ஒருவோட வேஸ்ட் இன்னொருவோட உணவாக நம்ம இங்கே மாறுறதை நம்ம பார்க்கணும். என்னென்ன கோழி சார்? இது கிண்ணி கோழி இருக்கு, நம்ம வந்து நாட்டுக்கோழி இருக்கு, அப்புறம் கிரிராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, கடக்கத்தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் மேய்ச்சலுக்கு வெளியில போயிருப்பாங்க. மேய்ச்சலுக்கு போயிட்டு இங்கே உள்ள வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. நம்ம வந்து பெருசாலாம் நம்ம உங்களுக்கு கேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பயங்கர இண்டிபெண்டான ஆட்கள் இவங்கெல்லாம். கறிக்கு நம்ம பயன்படுத்துறதில்ல, கோழி முட்டைகள் மட்டும் நம்ம பிள்ளைங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது எப்படி உருவானதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இப்போ நம்ம இங்கே வந்து பெரும்பாலும் வெஜிடேரியன் ஃபுட், ஏன்னா நம்ம காய்கறி எல்லாம் விளையுது அப்படின்றதுனால வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நம்ம இங்கே பயன்படுத்துறது உண்டு. அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த என்ன நீங்கள் வெறும் வெஜிடேரியன் போடுறீங்க, எங்களுக்கு கறிலாம் வேணும் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு வந்து பிராய்லர் கோழியோ இல்லை அந்த மாதிரி கறியை நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், கோழி குஞ்சு வாங்கி தரேன், வளர்த்துட்டு நீங்கள் வந்து அதில் முட்டையை பயன்படுத்திக்கிங்க, கறி கூட வெட்டிங்கப்பா அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டேன். கோழியை வந்து குஞ்சுலேருந்து இவங்க வளர்க்குறாங்க, இவங்க அரிசி போடுறாங்க, டெய்லி அதை பார்த்துக்கிறாங்க. கோழி பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தாத்தா என்ன சொல்றாரு, ஏன்டா கோழிலாம் பெருசாகிடுச்சு, கறி தானே கேட்டீங்க, வெட்டிடுங்க அப்படின்னு. ஐயோ கோழியெல்லாம் வெட்டிடாதீங்க அப்படின்னு ஒரு பாசம் வந்துருச்சு. தான் வளர்த்து அதை சாப்பிடக்கூடாது, எப்படி நம்ம அதை போய் வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் வயசாகி தான் இங்கே இறந்து போகுது. அந்த கோழிங்க மேலே ஒரு தனி கவனம், ஒரு பாசம் அந்த மாதிரி வந்து போச்சு. முட்டைகள் மட்டும்தான் இப்போ நம்ம அவங்க பயன்படுத்துறாங்க. இவர் குரல் நம்ம கோழி எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க கோழி பண்ணையில? நான் அந்த கோழிக்கு இந்த தண்ணி ஊற்றுவேன், இந்த வங்கியை போடுறேன், இந்த வேஸ்ட் போட்டு பறிக்குவேன், குப்பை போடுறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க? கோழி பண்ண கோழி பண்ண வைக்க போறாருங்க. அதுதான் பரவாயில்லையே, வருங்கால தொழிலதிபர். இங்கே அதற்கான பயிற்சி பட்டறையும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சார் ஒரு இது மாதிரி இருக்கும் போல. ஒரு மண்டலூர்ல அங்கே எப்படி ஒன்று இருக்கு, அங்கே போனால் சிங்கத்தை பார்க்கலாம், அங்கே போனால் புளியை பார்க்கலாம், அங்கே மாதிரி இங்கே போனால் கோழி பண்ண, அங்கே போனால் ஃபார்ம் ஹவுஸ்,